ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ். நீங்கள் நம்ம சேனலில் ரீசெண்டாக என்னென்ன பயங்கரமான ஹாலிவுட் அப்டேட்ஸ்லாம் வந்து அது எல்லாத்தையும் இன்றைக்கி ஒரு வீடியோ நம்ம பார்த்துடலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம 300 மூவியோட இப்போ டிவி சீரீஸ் கொண்டு வராங்க. அண்ட் ஆல்ரெடி இதோட ஒர்க்கு கூட இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா. இது ஃபுல்லாக நம்ம WB தான் வந்து என்கிட்ட ரிவ்யூலும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம 300 மூவியோட பார்ட் 1 and 2ன்னு சொல்லிட்டு மூவியெல்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. அண்ட் பார்ட் 3 வந்தால் நல்லாயிருக்குமேன்னு சொல்லிட்டு ஈகராக வெயிட் பண்ணியிருந்தோம். கடைசியில் பார்த்தா நம்ம WB மூவியெல்லாம் வேணாம், நம்ம சீரீஸாக கொண்டு போயிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போதைக்கு என்னென்னா நம்ம ஒரிஜினல் ஜாக் ஸ்னைடரோட மேக்கிங்ஸ் அண்ட் அவரோட அப்படி அந்த ஸ்டோரி கண்டினியூட்டி பண்ணுறது தான் இனிஷியல் பிளான் இருக்குது. ஆனால் அது எப்படி கொண்டு வருவாங்கன்னு தெரில. அண்ட் இந்த ப்ராஜெக்டில் ஜாக் ஸ்னைடரும் உள்ளே இன்வால்வ் ஆவாரா இல்லையான்னு கூட இன்னும் மென்ஷன் பண்ணல. ஆனால் என்ன, நம்ம 300 சைட்லேருந்து அதே யூனிவர்ஸ் அதே ஸ்டோரி அண்ட் அங்கேருந்து அப்படியே ஒரு சீரீஸாக இப்போது வரப்போகுது. நெக்ஸ்ட் நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் வந்து இப்போதைக்கு ரீசெண்டாக ஒரு டாக்கில் இருக்கார். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம பேரமௌண்ட் பிக்சர்ஸ் தான் என்கிட்ட நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்ஸும் அண்ட் GI ஜோட இந்த 2 மூவியோட யூனிவர்ஸையும் வந்து லிங்க் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு கிராஸ் ஓவர் ஆட்டம் கொண்டு வரலான்னு ஒரு இனிஷியல் பிளானிங்கோடு இருக்காங்க. ஆல்ரெடி இதோட கொஞ்சம் லிங்க்கெல்லாம் வந்து சில இடத்துல மென்ஷன் ஆகிருக்கு. சின்ன சின்ன கேமியோ சைஸ் மூவிலே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் அது வந்து பெருசாக வந்து அப்படியே ஒரு கண்டினியூ ஃப்ரான்ச்சைஸ் மாதிரியெல்லாம் வரல. ஆனால் இப்போதைக்கு கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் வச்சு ஒரு என்டையர் இந்த 2 பெரிய மூவி ஃப்ரான்ச்சைஸையும் லிங்க் பண்ணலான்னு இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட ஃப்ரான்ச்சைஸ் நல்லபடியாகவே இருக்குது. அதுக்கு வேறு ஏதோ சப்போர்ட்லாம் தேவையில்ல. பட் நம்ம GI ஜோட என்டையர் ஃப்ரான்ச்சைஸ்க்கு கண்டிப்பாக ஒரு பெரிய சப்போர்ட் வேணும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்த மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே செம்ம பெரிய டவுன்ஃபால் தான் இருக்குது. அதனால் இன்கேஸ் அவங்க டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட அப்படியே கொஞ்சம் லிங்க் பண்ணாங்கன்னா GI ஜோட ஃப்ரான்ச்சைஸ்க்கு அப்படியே ஒரு செம்ம பெரிய பூஸ்ட் கிடைக்கும். அண்ட் அதுலேயும் நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் தான் அது லிங்க் அவரை கனெக்ஷனாக இருந்தாருன்னா படம் அல்டிமேட்டாக தான் இருக்கும். அண்ட் நம்ம டிஸ்னி சைடோட நம்ம மோனாவோட செகண்ட் பார்ட்டோட என்டையர் டீசர் ட்ரெய்லர் ஆட்டம் ஒன்று ரிவீல் பண்ணிட்டாங்க. அண்ட் என்டையர் மூவி நம்ம எப்படியோ November 27 தான் ரிலீஸ் ஆகுது, இந்த இயர் எண்டில் தான். அண்ட் நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைக் மோனாவோட நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துருந்தீங்கன்னா அது கரெக்டாக ஸ்டோரியை முடிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே அது என்ன கண்டினியூ பண்ணுறது இருக்குதுன்னு நானும் யோசிச்சேன். லைக் ஓகே, இனிஷியலாக அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி மோனா 2 வருதுன்னு. பட் ஸ்டோரி எப்படியா லிங்க் பண்ணுவீங்கன்னு யோசிச்சிருந்தா இன்னும் இந்த யூனிவர்ஸில் இன்னும் கொஞ்சம் அன்எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு இடம் இருக்குது. அண்ட் அதோட ஜேர்னி தான், லைக் மோனாவோட ஜேர்னி தான் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் மெயின் அதே ஓல்டு ஆக்டர் வாய்ஸ் தான் திருப்பியும் உள்ளே கொண்டு வராங்களா. ஸோ நம்ம ட்வேன் ஜான்சனோட அகெயின் அவர் தான் திரும்பியும் வாய்ஸ் பண்ணுறாரு. அண்ட் ஆல்ரெடி கொஞ்சம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம மோனாவோட லைவ் ஆக்ஷனான மூவி அப்டேட் கூட தந்திருந்தேன். அதுவும் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. பட் இப்போ மோனாவோட செகண்ட் பார்ட்டையும் கொண்டு வந்துட்டாங்க அனிமேட்டட் மூவியில். ஸோ இப்போதைக்கு ஒரு ரீசெண்ட் அண்ட் ஒரு ஹாட்டான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹோம்லேண்டர் vs சூப்பர்மேன் இந்த ஃபைட் நடந்தால் யார் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இன்டர்நெட் ஃபுல்லாகவே வந்து 2ஆக டிவைட் ஆகிருக்கு. அண்ட் இப்போ ரீசெண்டான இன்டர்வியூஸில் நம்ம ஹோம்லேண்டரோட கேரக்டர் இருந்துச்சு நம்ம ஹீரோ ஆண்டோனி ஸ்டார். ஸோ இவர் தான். அண்ட் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் கொஞ்சம் லத்தாஜிக்குன்னு சொல்ல முடியாது, பட் அவர் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கார். ஹோம்லேண்டர் நினச்சா சூப்பர்மேனை அடித்து போட்டுடலான்னு சொல்லிட்டு. பட் ஆஸ் யூஷுவல் ஒரு பிக்கர் பர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்கன்னா DC ஃபேன்ஸ் வந்து விட மாட்டாங்க. என்ன இருந்தாலும் சூப்பர்மேன் தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு செம்ம பெரிய டிபேட்டே போயிட்டுருக்கு. ஸோ அது என்ன இருந்தாலும் லைக் இது வந்து ரியாலிட்டியில் நடக்கிற வாய்ப்பே கிடையாது. ஹோம்லேண்டர் வேறு, நம்ம சூப்பர்மேன் வேறு யூனிவர்ஸில் இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரையும் ஃபைட் பண்ண சான்ஸே கிடையாது. மேபி நம்ம மோர்ட்டல் காம்பேட்லாம் எப்படி இப்போது ஹோம்லேண்டர்லாம் கொண்டு வந்தாங்களோ, இதுக்கு முன்னாடியும் நம்ம மோர்ட்டல் காம்பேட் வர்சஸ் லைக் DC யூனிவர்ஸோட சூப்பர் ஹீரோஸ் ஃபைட் ஒரு தனி கேமாக வந்தது. அதெல்லாம் நல்லபடியாக இருந்தது. அதே மாதிரி மேபி நம்ம ஃப்யூச்சரில் எங்கேயாச்சும் இந்த மாதிரி கேமில் வேணால் இவங்க 2 பேரோட டியூவில் பார்க்கலாம். பட் அதுலேயும் வந்து இவங்க தான் வின் பண்ணுவாங்க எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. டோட்டல் கேம் பிளேயோட இது பொறுத்து தான் இருக்குது. பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் இன்கேஸ் இந்த மாதிரி ஒரு ஃபைட் சினாரியோ வந்தால் சூப்பர்மேன் தான் மேக்ஸிமம் ஜெயிக்கிற சான்சஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம Godzilla -1 மூவிஸ் லைக் சர்ப்ரைசிங்லி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் ஃபுல்லாக வந்து நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் தான் அவங்க ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி VODயில் வந்துருச்சு. பட் வெறும் ஜாப்பனீஸில் மட்டும் தான் இருந்தது, இங்கிலீஷ் டப்பில் கூட வராமல் இருந்தது. அண்ட் லேட்டர் ஆன் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கிலீஷ் டப்டோடையும் VODயில் அவைலபிளாகவும் இருக்குது. அண்ட் வேர்ல்டு வைட் ஃபுல்லாக நீங்கள் எங்கே வேணால் போனால் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ்லையும் இப்போ அவைலபிளாக இருக்குது. நம்ம இந்தியாவிலையும் வந்து நம்ம ஹிந்தி அண்ட் தமிழ் டப்டோடையும் கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் இன்னும் ஓகே சர்ப்ரைசிங்காக இருந்திருக்கு. பட் கொஞ்ச நாள் முன்னாடி தான் நானும் ஜாப்பனீஸ்லேயே பார்த்து கவர் பண்ணிட்டேன். அண்ட் இப்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து அவங்க கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்டில் மூவி நல்லபடியாக எடுத்து ஹை VFX ஆன குவாலிட்டியெல்லாம் உள்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் அதனால தான் இப்போது லைக் நம்ம ஆஸ்கர் அவார்டே வின் பண்ணியிருக்காங்க VFXயில். ஸோ ஓகே பார்ப்போம் இப்போ நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் என்ன ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணுதுன்னு. கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக பிடிக்கும்.
காட்ஸில்லாவே இந்த ஒரு யூனிக்கான ஆங்கிளில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ படத்தில் வந்து நிறைய பேர் வந்து கொஞ்சம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் எனக்கு பொறுத்தவரைக்கும் 50% லைக் 50% கொஞ்சம் காட்ஸ்லேயும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பட் மிச்சம் மீதி 50% ஃபுல்லாகவே ஒரு மெயினான வேறு ஒரு ஸ்டோரி கான்செப்ட் இருக்கும். அதில் அப்படியே கவர் ஆகிட்டு இருக்கும். அண்ட் கண்டிப்பாக இந்த படத்தை ஹைலி ரெக்கமெண்டட், டெஃபினட்டாக பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பேட் பாய்ஸோட 4th பார்ட் நம்ம ரைட் ஆர் டை மூவி இந்த வீக்கெண்ட் தான் ரிலீஸ் ஆகுது. நம்ம June 6 தான். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா படம் வந்து சில இடத்துல ப்ரீமியரும் பண்ணியிருக்காங்க. அண்ட் வில் ஸ்மித் எல்லாரையும் ரொம்பவே தேங்க்யூன்னு சொல்லி நிறைய மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் லைக் ரிலீஸ் ஆகுது ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் எல்லா இடத்துல ப்ரொமோஷன் எங்கெல்லாம் பண்ணுறாங்களோ அவர் ஆஸ்கரில் பண்ண அந்த ஸ்லாப் சம்பவத்தை தான் வந்து மாக் பண்ணி அப்படியே எல்லா இடத்துலையும் வந்து மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனால இந்த ப்ரீமியர் அப்போவே கொஞ்சம் ஒரு டவுட்டாக இருந்தது, மேபி ஃபேன்ஸ் வந்து பார்ப்பாங்களா இல்லையா, கொஞ்சம் நெகட்டிவ் டாக்காக போயிடுமோ. பட் சர்ப்ரைசிங்லி வில் ஸ்மித்துக்கு இன்னும் சில லாயல் அண்ட் இது ஃபேன்ஸ் இருக்காங்க. அது வில் ஸ்மித்னு சொல்ல முடியாது, நம்ம பேட் பாய்ஸோட என்டையர் ஃப்ரான்ச்சைஸோட ஃபேன்ஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் அவங்க நல்லா கொஞ்சம் சப்போர்ட் தந்திருக்காங்க. அண்ட் நல்லபடியாகவே வந்து இப்போது ப்ரீமியர் ஷோலேருந்து ரிவ்யூஸும் வெளியே வந்திருக்கு. ஸோ ஓகே, எப்படியோ இந்த வீக்கெண்ட் நம்ம மூவி ரிலீஸ் ஆகுதா, அண்ட் நம்ம தமிழ் டப்டோட தான் தியேட்டர்ஸ்லையும் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ டெஃபினட்டாக பார்த்துடலாம். அண்ட் நம்ம ஜஸ்ட் காஸ்ன்னு சொல்லிட்டு என்டையர் ஒரு கேம் ஃப்ரான்ச்சைஸ் இருக்குது. அண்ட் இப்போ இந்த கேம் ஃப்ரான்ச்சைஸை ஒரு மூவியாக கொண்டு வர போகிறாங்களாம். அண்ட் அது வேறு யார், நம்ம யூனிவர்சல் பிக்சர்ஸே தான். அண்ட் இப்போதைக்கு நம்ம ப்ளூ பீட்டலோட மூவி டேரக்டர் தான் வந்து இப்போ என்டையர் சைன் அப்போ பண்ணியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஜஸ்ட் காஸோட கேம் ஆடிருந்தீங்கன்னா அது கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு மிஷின் முடிக்கிற மாதிரி கேம் ஆட்டம் தான் தெரிஞ்சிருக்கு. நானும் ஆடினதுலாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸாக செக் பண்ணி பார்க்கும்போது ஏதோ சில பேர் வந்து ஒரு ட்ரூப்ஸ் ஆட்டோ ஒரு மிஷினில் விட்டுருவாங்க. ஏன்னா அவங்க அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறாங்க. ஏன் அந்த டைட்டில் ஜஸ்ட் காஸ்ன்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அது என்னென்னமோ தியரிஸ்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் பார்ப்போம், மூவியில் கொஞ்சம் லைக் ஓகே மூவியாக தானே வருது, மூவியில் பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் ஏன் இதுக்கு பேர் ஜஸ்ட் காஸ்ன்னு வைக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் சைடு வந்து நம்ம மின்கிராஃப்டோட என்ட அனிமேட்டடான சீரிஸும் கொண்டு வராங்களாம். ஆல்ரெடி ஒரு மூவியாக வருதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்டேட்டும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்போம். அண்ட் இது கூட நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் தான். ஸோ மூவி ஒரு பக்கம் போட்டோம், ஆனால் சீரிஸும் அவங்க ஏதோ பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன அனிமேட்டடான சீரீஸு ப்ளஸ் இப்போ எனக்கு என்ன டவுட்டு, ஆக்சுவலாக நான் அந்த கேம் விளையாடினதுலாம் கிடையாது. பட் அந்த கேம் ஆடினா கூட அதில் பெருசாக என்னையா பண்ண போகிறீங்க அந்த கேமில், அந்த மாதிரி எனக்கு ஒரு டவுட்லாம் இருந்திருக்கு. அண்ட் நானும் கொஞ்சம் ரெஃபரன்ஸாக செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு பெருசாக அந்த கேம் பிளே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஓகே, ஏதோ ஓப்பன் வேர்ல்டு ஆடம் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க, அதில் நீங்கள் என்ன வேணால் கிரியேட் பண்ணி அப்படியே ஜஸ்ட் ஷோகேஸ் வேணால் பண்ணலாம், அவ்வளோ தான் நினைக்கிறேன் அந்த கேமு. மேபி வேறு ஏதாச்சும் உள்ள கான்செப்ட் இருக்கலாம். ஸோ அது மூவிலையும் அண்ட் சீரீஸ்லையும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கலாம் ஸ்டோரி வைஸில். அண்ட் நம்ம நேஷ்னல் ட்ரெஷரோட 3rd பார்ட்டோட டாக் வந்து இப்போ போயிட்டுருக்கு. ஆல்ரெடி பார்ட் 1 and 2 நம்ம அவைலபிளாகவும் இருக்குது, நம்ம தமிழ் டப்லையும் இருக்குது. மெயினாக நம்ம நிக்கோலஸ் கேஜ் தான் உள்ளே நடிச்சிருந்தாரா. ஸோ இப்போ 3rd பார்ட்டுக்கும் பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. அண்ட் அந்த டாக் தான் லைக் அவங்க பண்ண போகிறாங்களா, அண்ட் அதில் நம்ம நிக்கோலஸ் கேஜ் தான் திருப்பி வரப்போகிறாரு. ஆக்சுவலாக இந்த அப்டேட் வந்து ஆல்மோஸ்ட் 2 வருஷம் மேலே ஆகுது. ஸோ அதனால தான் எனக்கு இன்னும் கான்ஃபிடென்ட் வரல அவங்க எதை வச்சு அவங்க மேக் பண்ண போகிறாங்கன்னு மென்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம டிஸ்னி ப்ளஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சீரீஸ் ஆட்டவும் கொண்டு வந்தாங்க. அண்ட் அதுலேயும் நம்ம நிக்கோலஸ் கேஜை கொண்டு வரல. ஸோ அதனால ஃபேன்ஸ் கொஞ்சம்லாம் டிசப்பாயின்மெண்ட் ஆயிருந்தாங்க. நிக்கோலஸ் கேஜ் இல்லாமல் நம்ம நேஷ்னல் ட்ரெஷர் அவங்க கொஞ்சம் நினைக்க முடியலையா, அவர் கொஞ்சம் கரெக்டாக மேட்சாக இருக்கார். ஸோ அதனால 3rd பார்ட்டில் கண்டிப்பாக நம்ம நிக்கோலஸ் கேஜ் இருப்பார். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஃபியூரோசா மூவியோட பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக போயிட்டுருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் வீக்கோட நல்லபடியாகவே போயிருக்கு. பட் செகண்ட் வீக்கில் சடனாக ஒரு 50% கீழே ட்ராப் ஆகிருக்கு. ஸோ அதனால் இப்போதைக்கு என்டையர் லைக் மூவியோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இது வரைக்கும் வேர்ல்டு வைட் ஃபுல்லாக $74 million தான் எடுத்திருக்காங்க 2 week ரிலீஸோட. அண்ட் என்டையர் மூவியோட பட்ஜெட் பற்றி யோசிக்கிட்டிங்கன்னா $168 million. அது வந்து இப்போ ரீசெண்டாக வந்து எல்லா மூவிஸ்லேருந்து இது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. பட் பார்ப்போம், இன்னும் டோட்டல் இதெல்லாம் லாங் ரன்னான ஒரு மூவின்னு நம்புகிறான். அண்டு இன்னும் வேர்ல்டு வைட் கலெக்ஷன்ஸ்லேருந்து எக்ஸாக்டாக வரணும். ஸோ பார்ப்போம், இது வந்து கொஞ்சம் பிரேக் வேணாச்சும் பண்ணணும்னு நம்புகிறேன். ஏன்னா படம் நல்லபடியாக தான் இருக்குது, எக்ஸப்ட் கிளைமேக்ஸ் அது கொஞ்சம் சிம்பிளாக முடிச்சிருப்பாங்க. ஆனால் என்டையர் மூவியில் அது கொஞ்சம் எங்கேஜிங் ஆன விஷுவல்ஸ் இருந்திருக்கு. ஸோ தட்ஸ் ஆல் guys, இதுதான் இப்போதைக்கு ரீசெண்டாக வந்தால் ஹாலிவுட் அப்டேட்ஸ். அண்ட் மெயினாக நீங்கள் எந்த அப்டேட் கேட்டு கொஞ்சம் ஈகராக வெயிட் பண்ணிடலாம், ஹைப்பாக இருக்கும். அது கூட கண்டிப்பாக அப்படியே கமெண்ட் செக்ஷன்லேயும் ஷேர் பண்ணியிருங்க. அண்ட் இன்றைக்கி ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கும் பண்ணிடுங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Tamil Dub. See you next video. Bye guys.